நீ போய் முதல்ல குடிக்க தண்ணி எடுத்துட்டு வா. என்னம்மா இந்த வாயை கொப்பளி. ஐயோ டேய் வாசு போடா சீக்கிரம் போய் ஒரு ஆட்டோ கூட்டு ஆஸ்பத்திரி கூட்டு போலாம். நில்லுடா. உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எதுக்கு இப்ப ஆஸ்பத்திரிக்கு? சுமார். ஏய் மருமக வாந்தி எடுத்துட்டு இருக்கா, ஆஸ்பத்திரி கூட்டு போகாம வீட்ல வச்சிட்டு இருக்க சொல்றியா? ஏய் நீ போடா நீ போ. கூறுகட்ட மனுஷா, 3 பிள்ளை பெற்றிருக்க உனக்கு ஒண்ணுமே புரியல. நம்ம வம்சம் விருத்தியா இருக்கு. அர்ச்சனா உண்டாயிருக்கா. ஏமா குடும்பத்து குத்துகளுக்கு டேய் நீ வந்து சித்தப்பா ஆயிட்ட, ராணி நீ அத்தை ஆயிட்ட, அடி நம்ம தாத்தா பாட்டி ஆயிட்டடி. டேய் வாசு பாரு சந்தோஷத்துல எனக்கு பேரே மறந்து போச்சு. செல்வா டேய் நீ அப்பா ஆயிட்டடா, சிங்க குட்டிடா நீ. ஏமா என் குடும்பத்து குத்து விளக்கு உனக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் பா. உன்னை எப்படி பாராட்டுறதுனே தெரியல எனக்கு. அண்ணே கை கொடுங்க, கலக்கிட்டீங்க. வா வா வா. மெதுவா வா. பாத்து பாத்து மெதுவா வாமா. மெதுவா மெதுவா கூட்டு போ. பாத்து. டேய் சேர் எடுத்து போடா. பயப்படாத பயப்படாத, ஒண்ணும் இல்ல, எல்லாம் நல்ல விஷயம் தான். உட்காருங்க நீ. நின்னுட்டே இருக்கே, போய் ஃபேனை போடுமா. அங்க என்னைய பண்ணிட்டு இருக்க? ஏய் எவ்வளவு சந்தோஷமான விஷயம். சம்பந்தி வீட்டுக்கு போன் பண்ணி சொல்ல வேணா? ஹலோ சம்பந்தி நீங்க தானே பேசுறது? நீங்க தாத்தா ஆயிட்டீங்க. சம்பந்தி என்ன சொல்றீங்க? ஆமா சம்பந்தி, நம்ம அர்ச்சனா வாந்தி எடுத்துட்டா, நம்ம 2 பேரும் தாத்தா ஆயிட்டோம். அப்படியா? ரொம்ப சந்தோஷம். சிவகாமி, வினோத், காவியா, பிரியா சீக்கிரம் வாங்களேன். என்னப்பா என்னாச்சு? டேய் அர்ச்சனா உண்டாயிருக்கலாம்டா, நீ மாமா ஓப்பற. டேய் அர்ச்சனா மாமனார் தான்டா லைன்ல இருக்க. சம்பந்தி போனை அர்ச்சனா கிட்ட கொடுங்களேன். இதோ கொடுக்குறேன். அர்ச்சனா உங்க அப்பா கூப்பிடுறாருமா, வா உங்க அப்பாட்ட பேசு. போம்மா, அப்பா கிட்ட பேசு. மெதுவா. பாத்து பாத்து இந்த பேசு. அர்ச்சனா உங்க மாமனார் விஷயத்தெல்லாம் சொன்னாருமா, ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. அர்ச்சனா கங்க்ராச்சுலேஷன்ஸ். எப்படி இருக்க? கங்க்ராச்சுலேஷன். சந்தோஷமா இருக்கு. அட குடுமா. அர்ச்சனா நல்லா இருக்கியாமா? ரொம்ப சந்தோஷமா இருக்குமா. மாப்பிள்ள எங்க இருக்காரு? கூட தான் இருக்காரா? உடம்ப பத்திரமா பாத்துக்கோமா. சிவகாமி ஏன் அங்கேயே நிக்கிற? வந்து பொண்ணுகிட்ட 2 வார்த்தை பேச. நான் எதுக்கு பேசணும்? நீங்களே பேசுங்க. அர்ச்சனா நாங்க எல்லாரும் நாளை காலையில் உங்க வீட்டுக்கு வரோம்மா. உடம்ப பத்திரமா பாத்துக்க. என்ன? சரிங்கப்பா. வச்சிடுறேன். கொண்டா கொண்டா நான் வச்சிடறேன், நீ போய் உட்காரு போ. பார்த்து போ. வாமா ராணி, இதெல்லாம் நீ எடுத்து வச்சிருப்போ. நீ வந்து ரெஸ்ட் எடு. சிங்க குட்டிடா நீ. சிவகாமி, உன் பிடிவாதத்துக்கும் ஈகோக்கும் ஒரு எல்லையே கிடையாதா? அர்ச்சனா உண்டாயிருக்காங்கிறது எவ்வளவு சந்தோஷமான விஷயம். பெத்த தாயா இருந்துகிட்டு அவகிட்ட ஒரு வார்த்தை பேச மாட்டேன்ட்டியே, உன் மனசுல ஈவு இறக்கங்கிறது கொஞ்சம் கூட கிடையாதா? இல்லைங்க. அவ ஈவ இறக்க இல்லாம நம்மள அவமானப்படுத்திட்டு போனதை நீங்க வேணா மறந்திருக்கலாம். நான் மறக்கல, மறக்கவும் மாட்டேன். அம்மா என்னம்மா நீ இந்த சந்தோஷமான நேரத்துல பழசெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு மறந்துருமா. எதட மறக்க சொல்ற?
எதை மறக்க சொல்ற? உனக்காக தானடா நான் அவள்கிட்ட சண்டை போட்டேன். நாம போட்ட நகையெல்லாம் போலின்னா நீ அவளுக்காக ஜெயிலுக்கு போனதை நாடகான்னுட்டா அத போய் மறக்க சொல்ற? அம்மா அவன் நம்ம வீட்டு பொண்ணுமா. அவ தப்பா பேசியிருந்தாலும் மன்னிச்சுட்டு அவ உண்டா இருக்கிற நேரத்துல ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம் இல்லையா? இப்ப நீ பேசாதனால அவன் மனசு என்ன பாடுபட்டிருக்கும் தெரியுமா? ஆமாமா, என்னதான் நாங்களாம் பேசினா கூட நீ அவகிட்ட ஒரு வார்த்தை பேசினாதான் அவ சந்தோஷப்படுவா. வந்து ஒரு ஃபோன் பண்ணி பேசிடுமா, வாமா. ஏய், நடந்தது எல்லாத்தையும் மறந்துட்டு பேசுறதுக்கு நான் ஒன்னும் ரோஷம் கெட்டவில்லை. என் உடம்புல நல்ல ரத்தம் ஓடுது. அம்மா உங்க உடம்புல ஓர ரத்தம் தான் எங்க உடம்புலயும் ஓடுது. நான் அர்ச்சனா புரிஞ்சிட்டு மாறலையா? என்னம்மா நீ? அர்ச்சனா நீ பெத்த பொண்ணுமா. இப்போ குழந்தைய தூக்கி கொஞ்சம் போது உதைக்கிறது இல்லையா? அதுக்காக அதை நம்ம திருப்பி அடிக்கிறோமா? அந்த மாதிரி நினைச்சுக்கவேம்மா. அப்படியெல்லாம் என்னால நினைச்சுக்க முடியாது. உங்க எல்லாரையும் விட அவளை நான் பொத்தி பொத்தி வளர்த்தேன். என் முந்தானியே பிடிச்சிட்டு வளர்ந்த பொண்ணு என் மூஞ்சில சேத்தள்ளி பூசிட்டு போயிட்டா. இனிமே அவளுக்கு நடக்கிற எந்த விசேஷத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இத பாருங்க, நாளைக்கு நீங்க எல்லாரும் போய் சீர் செய்யுங்க, சந்தோஷமா இருங்க. என்ன கூப்பிடாதீங்க, நான் வரமாட்டேன். அர்ச்சனா, நீ வாங்கி எடுத்ததை வச்சு நீ கர்ப்பமா இருக்கேன்னு எல்லாரும் நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா அது உண்மை இல்லைங்கிற விஷயம் உனக்கு எனக்கும் மட்டும்தான் தெரியும். நீ வாங்கி எடுத்ததுக்கு உண்மையிலே என்ன காரணம் நான் தெரிஞ்சுக்கலாமா? மத்தியானம் சாப்பிட்டது சரிக்கல, அதான் வாந்தி எடுத்தேன். என்ன அர்ச்சனா அது? அப்ப இந்த உண்மையை எல்லார்கிட்டயும் சொல்லியிருக்கலாம்ல. எங்க அப்பா வேற தேவையில்லாம உங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டாரு. உங்க வீட்லயும் நீ கர்ப்பமா இருக்கேன்னு சொல்லி சந்தோஷமா இருக்காங்க. பின்னாடி இது கர்ப்பம் இல்ல, போய் சொன்னு தெரிஞ்சா தேவையில்லாத பிரச்சனை தானே. பின்னாடி பிரச்சனையாகும்னு யோசிக்கிற நீ இது கர்ப்பம் இல்ல பொய்யன்னு எல்லாரும் முன்னாடி அப்பவே சொல்லிருக்கலாம்ல, ஏன் சொல்லல? அப்படி நான் சொல்லியிருந்தா நம்ம 2 பேருக்குள்ளேயும் எந்த உறவும் இல்லைங்கிறது எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கும். இந்த விஷயம் தெரிஞ்சா எங்க அம்மா உன்னை என்னோட பொண்டாட்டியை வாழ சொல்லி கட்டாயப்படுத்திருப்பாங்க. நீ அதுக்கு கண்டிப்பா சம்மதிக்க மாட்டேன். தேவையில்லாம குடும்பத்துக்குள்ள மறுபடியும் பிரச்சனை தான் வந்துட்டு இருக்கும். நீயே யோசிச்சு பாரு, இந்த விஷயம்லாம் தெரிஞ்சா எங்க அம்மா சும்மா இருப்பாங்களா? அதனால தான் நான் பேசாம இருந்தேன். நீ எப்படி உங்க அம்மாவுக்காக அமைதியா இருந்தியோ அதே மாதிரிதான் நானும் எங்க அம்மாவுக்காக அமைதியா இருந்தேன். எங்க அம்மா உன்னை தான் மருமகனை ஏத்துக்கலனாலும் உங்க வீட்டு மனுஷங்களை அவங்களுக்கு பிடிக்கலனாலும் நான் உன் கூட நிம்மதியா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்கேன்னு அவங்க நிம்மதியா இருக்காங்க. இந்த உண்மை தெரிஞ்சா அவங்க சந்தோஷம் போயிடும். அதனால தான் நான் உண்மையை சொல்லல. சரி அர்ச்சனா, 2 பேருமே நல்ல விதமா தான் யோசிச்சிருக்கோம். ஆனா மறைக்கக்கூடிய விஷயம் அது. அப்படியே மறைச்சாலும் எத்தனை நாளைக்கு தான் மறைக்க முடியும்? மறைச்சு தானே ஆகணும். நீ என்ன பொண்ணு பார்க்க வந்தப்போ இன்ஜினியர்னு போய் சொல்லி கல்யாணம் வரைக்கும் மறைக்கல, அதே மாதிரிதான் இதுவும். ஒரு 3 மாசம் மறைச்சிட்டு அதுக்கப்புறம் கலைஞ்சிருச்சுன்னு இன்னொரு பொய் சொல்லி சமாளிச்சிட வேண்டியதா? சரி அர்ச்சனா, ஆனா ஒரு பொய்யை மறைக்க இன்னொரு பொய் சொல்லிதான் ஆகணும். இந்த பொய் எல்லாம் நம்மளுக்கு தேவைதானா? ஆஹா, உனக்கு பொய்னா என்னன்னு தெரியாது பாரு. இது வரைக்கும் உன் வாழ்க்கையில நீ பொய்யே சொன்னதில்ல பாரு. இப்போ இந்த நாடகம் போடலனாலும் பின்னாடி போட்டுதானே ஆகணும். கல்யாணமாகி 6 வருஷத்துக்கு அப்புறமும் இன்னும் எந்த விசேஷம் இல்லையான்னு உன் வீட்லயும் என் வீட்லயும் கேட்பாங்க. அப்பவும் இதே மாதிரிதான் நாடகம் ஆடி சமாளிக்கணும். அப்ப பண்ற இந்த நாடகத்தை இப்பவே பண்ணிட்டோம்னா பின்னாடி பிரச்சனை எதுவும் இருக்காது. யாராவது கேட்டா கூட தங்கலன்னு சொல்லிடலாம். உண்மையிலேயே ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அர்ச்சனா. நீ அப்படிலாம் பேசுற? நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. பேய்க்கு வாக்கப்பட்டா முருங்கை மரத்துல தொங்கித்தானே ஆகணும்.
எல்லாம் உன்கிட்ட கத்துக்கிட்டதுதான். அடடே சம்பந்தி, வாங்க 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 வாங்க. ஏன் இங்கே நின்னுட்டீங்க? வாங்க. குடும்பத்தோட உங்க எல்லாரையும் பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாங்க வாங்க, உள்ள போலாம் வாங்க. அர்ச்சனா, உங்க வீட்ல இருந்து எல்லாரும் வந்திருக்காங்க. வாங்க சம்பந்தி, உள்ள வாங்க. வாங்க வாங்க எல்லாரும் வாங்க. அது பாருங்க, சம்பந்தி வீட்டுல இருந்து வந்திருக்காங்க. என்னம்மா அர்ச்சனா இது? சின்ன குழந்தை மாதிரி இந்த நேரத்துல இப்படி ஓடி வர? குழந்தை பிறக்கிற வரைக்கும் உன்னை எவ்வளவு ஜாக்கிரதையா இருன்னு சொல்லியிருக்கேன். நீ என்ன எல்லா வேலையும் இழுத்து போட்டுட்டு இப்படி செய்யற? இந்த மாதிரி நேரத்துல தான் ஜாக்கிரதையா இருக்கணும், புரிஞ்சுதா? வாங்க சம்பந்தி, உள்ள வாங்க. வாங்க வாங்க உள்ள. அப்பா வாங்கப்பா. என்னம்மா, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன்பா. சம்பந்திமா, நீங்க எப்படி இருக்கீங்க? எனக்கு என்ன, ஜாம் ஜாம்னு இருக்கேன். பேர வேற பிறக்க போறான், சந்தோஷமா இருக்கேன். மாப்பிள்ள எப்படி இருக்கீங்க? கங்க்ராச்சுலேஷன் மாப்பிள்ள. என்னங்க, ஆ. சேர் எடுத்து போடுங்க. ராணி, பாய் எடுத்து போடுமா. வாங்க சம்பந்தி, எப்படி இருக்க அர்ச்சனா? உட்காருங்க. எதுக்கு இதெல்லாம்? கங்க்ராச்சுலேஷன்ஸ். வாங்க இப்படி போடு. உட்காரு. சீக்கிரம் போடு. உட்காருங்க. உட்காருங்கம்மா, உட்காருங்க. நான் போய் காப்பி எடுத்துட்டு வரேன். இரு இரு இரு. வீட்டுல நாங்க இத்தனை பேர் இருக்கும்போது நீ எதுக்கு காப்பி போடணும்? உன்னை எந்த வேலையும் செய்யக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. இந்த பார், நீ தங்கச்சிங்களோட உட்காந்து பேசிட்டு நான் போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வர சொல்றேன். ராணி போய் காப்பி போட்டு எடுத்துட்டு வா. அது ஒண்ணு இல்ல சம்பந்தி, உங்க வீட்டு வளர்ப்பு அப்படி. உங்க வீட்டுல அர்ச்சனா தான் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்ததா, அதே பழக்கம் இங்கேயும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்குது. எந்த மாதிரி அர்ச்சனா, இனிமே இந்த மாதிரி வேலை நீ செய்யக்கூடாது. நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். இத பாருங்க, அப்படி ஒரேடியா ரெஸ்ட் எடுக்க விட்டுறாதீங்க. அப்புறம் பிரசவ டயத்துல கஷ்டமாயிட போகுது. ஆமாப்பா, அது கூட இருக்குல்ல. அப்படி இல்லங்க, முதல் 3 மாசம் ஜாக்கிரதையா தான் இருக்கணும். கடைசி 2 மாசம் வேலை செஞ்சாதான் பிரசவம் சுழுவா இருக்கும். சரி, நீங்க எல்லாம் பேசிட்டு இருங்க, எனக்கு நேரம் ஆச்சு, நான் ஷெட்டு கிளம்புறேன். என்ன மாப்பிள்ள, நாங்க எல்லாரும் வந்திருக்கோம், இப்ப போய் ஷெட்டுக்கு போகணுன்றீங்களே. இன்னைக்கு ஒரு நாள் கொஞ்சம் லேட்டா போனாதான் என்ன? அதானே, அப்பாவை போறீங்க, அதுக்கான பூரிப்பே முகத்துல இல்ல. ஏன் மாப்பிள்ள தயங்கி தயங்கி நிக்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை மாப்பிள்ள, என் பையனுக்கு கொஞ்சம் கூச்ச சுபாவம் ஜாஸ்தி. அதான் அப்படி கொஞ்சம் தயங்கி தயங்கி நிற்கிறான். ஆமாமா, மாமாக்கு ரொம்ப தான் கூச்சம் இல்ல அர்ச்சனா? எங்க உங்க வீட்டு பெரியவரை காணோம்? அவர்கிட்ட விஷயத்த சொன்னீங்களா? எங்க அண்ணன் குலதெய்வத்தை தானே சொல்றீங்க? ஆமாங்க. அவர் ஒரு சின்ன வேலையா ஊருக்கு போயிருக்கிறாரு. நான் அவருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட்டேன், நாளைக்கு வந்துருட்டார்ல. அதானே பார்த்தேன். இந்த வீட்டுல எந்த விசேஷம்னாலும் கண்டிப்பா அவர் இருப்பாரு. எங்க ஆளை காணுமேன்னு கேட்டேன். எங்க வீட்டு பெரியவரை கேக்குறீங்க, உங்க வீட்டுக்காரமா வரலையே? பொண்ணு உண்டாயிருக்கிற இந்த நேரத்துல கூட சம்பந்தியமா எங்க வீட்டுக்கு வர மாட்டாங்களா? இன்னும் எங்க மேல இருக்கிற கோவம் அவங்களுக்கு தீரலையா? அது அப்படி இல்லைங்க சம்பந்தி. அர்ச்சனா உண்டாயிருக்கான்னு ஃபோன் வந்ததுமே ரொம்ப சந்தோஷப்பட்டா. உடனே போய் பார்க்கணும்னு துடிச்சா. ஆனா அவ வரத்துக்கு கொஞ்சம் சங்கடப்படுறா போல இருக்கு. அதான் வரல. போக போக எல்லாம் சரியாயிரும். அம்மா இன்னும் என் மேல கோவமா தான் இருக்காங்களாப்பா? அதெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா. அம்மா உன் மேல எவ்வளவு பிரியம் வச்சிருக்காங்கிறது உனக்கு தெரியாதா? உன்னை ரொம்ப கேட்டதா சொன்னா, பார்த்து பத்திரமா நடந்துக்க சொன்னா அவ. இத நான் வந்த உடனே சொல்லணும்னு நினைச்சேன், மறந்துட்டேன். என்னடா வினோத்? ஆமாம்மா, நீ எதுக்கும் கவலைப்படக்கூடாதான். இதையும் அம்மா சொல்லி தான் அமிச்சாங்க. நேத்து நீங்க எல்லாரும் என்கிட்ட போன்ல பேசினப்ப கூட அம்மா என்கிட்ட பேசவே இல்லை. எனக்கு ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. அர்ச்சனா, இந்த மாதிரி நேரத்துல இதுக்கெல்லாம் நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்க கூடாது. மனசை சந்தோஷமா வச்சுக்கணும். அப்பதான் வயித்துல இருக்கிற குழந்தை ஆரோக்கியமா பிறக்கும். புரியுதா? என்னம்மா புரியுதான்னு கேக்குறேன். புரிஞ்சுக்கிட்டா. என்ன சம்பந்தி? என்ன உங்க பொண்ணாச்சே? எடுத்துக்கோங்க. காப்பி எடுத்துக்கோங்க. எடுத்துங்க மாப்பிள்ள. என்ன சம்பந்தியம்மா, வெறும் காஃபியோட நிறுத்திட்டீங்க? விருந்து ஒண்ணும் கிடையாதா? ஆஹா சம்பந்தி, உங்க வாயில இப்படி ஒரு வார்த்தையை கேட்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா?
அன்னைக்கு நகை கொடுக்க நீங்க வந்துட்டு நின்ன நிலையில பச்சை தண்ணி கூட குடிக்காம நீங்க போனது எங்களுக்குலாம் எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா? பாக்கியம் கடா வெட்டி இன்னைக்கு விருந்து வச்சிட வேண்டியதுதான். காசு கொடு. என்னங்க பேசுறீங்க? இந்த நேரத்துல போய் கடை எல்லாம் வெட்டுவாங்களா? வடை பாயசத்தோட விருந்து வச்சிடலாம். ஆமால்ல, இந்த நேரத்துல கெடாலாம் வெட்ட மாட்டாங்கல்ல. அது ஒண்ணு இல்ல, சம்பந்தி விருந்து வைக்கலையான்னு கேட்டோன்னே அந்த சந்தோஷத்துல ஒரு ஃப்ளோல வந்துருச்சு. அன்னைக்கு இருந்த மனநிலைமையில அப்படி பேச வேண்டியதாகி போச்சு. இப்போ பொண்ணு உண்டாயிருக்கா, அந்த சந்தோஷம். அதான் பெரியவங்க சொல்லியிருக்காங்களே, குடும்பத்துல என்னதான் கோபதாமம் இருந்தாலும் ஒரு குழந்தைன்னு வந்துருச்சுன்னா அதெல்லாம் காணாம போயிடும்னு. அது சரியா தான் இருக்கு. ஏன் காப்பியை கையில வச்சிட்டு இருக்க? குடு. தேங்க்ஸ். எனக்கு வேண்டாம், தேங்க்ஸ். பிரியா, ஏன் வேண்டாங்கிற? காஃபி எடுத்துக்க. எனக்கு வேண்டாம்ப்பா. ஏன் உங்களுக்குள்ள கோபம் தீரலையா? பெரியவங்க நாங்களே நடந்ததெல்லாம் மறந்துட்டோம். உனக்கு என்ன? எடுத்துக்க காஃபியை. ம், அப்பா சொல்றல்ல, எடுத்துக்கோ. எடு. என்ன மாப்பிள்ள, அர்ச்சனாவை டாக்டர் கிட்ட செக்கப்புக்கெல்லாம் கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டீங்களா? அது ஓ, நேற்று ராத்திரி தானே விஷயமே தெரிஞ்சிருக்கும். இனிமே தான் கூப்பிட்டு போகணும்ல? ஆமா, எந்த டாக்டர்கிட்ட கூப்பிட்டு போறீங்க? அது அது வந்து எப்போ போறீங்கன்னு சொல்லுங்க, நாங்க எல்லாருமே வரோம். எங்க ஃபேமிலிக்கு தெரிஞ்ச டாக்டர்கிட்டே போலாமா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எங்க வீட்டுக்கு வரப்போற முதல் வாரிசு நாங்களே பாத்துக்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் ஒருத்தவங்க இருக்காங்க, கைராசியானவங்க. அவங்க கிட்டயே நாங்க காட்டிக்கிறோங்க.